இருக்குமான்னா சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்காக சொல்லி சொல்லி திருப்பி 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 சொல்லி அதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கிறார். பிரதம எண்ணிக்கை படிக்கணும். அது பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாம் கதா அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் அதை பற்றி வரும். அந்த பிரதம எண்ணிக்கை படிக்கிறது இல்லை, அனத்தியனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த வேதாத்தியனங்கிறத நம்முடைய நாட்டில் பண்ணிகிட்டே வர எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருந்தா அது சில காரணங்களால் அது குறைஞ்சி போச்சு. நார்த் இந்தியாவிலையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திரிவேதி, சதுர்வேதி, திவேதி, இப்படி பேர்லாம் இருக்கு. ஏதோ 2 வேதம் படித்தவாளாக இருந்திருப்பா, 3 வேதம் படித்தவாளாக இருந்திருப்பா, 4 வேதம் கூட படித்தவாளாக இருந்திருப்பா. ஏதோ இருந்திருக்கு, அப்புறமா குறைஞ்சி போயிடுத்து, விட்டு போயிடுத்து. அதுக்கான ஏற்பாடு இல்லாததுனால போயிடுது. அது ஹிந்துன்னு இருந்தாலே அது பெரிய விஷயம்னு ஆயிடுது இந்த வடநாட்டில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கோவில்களை உடைச்சு, அதாவது சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது சாஸ்திரம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது, கிரகிச்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. தரள கரளானாம் அசுலபா. அதுக்கான தபசக்தி இருந்தால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும், அதை அனுசரிக்க முடியும். அதனால் சில பேர் இந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. மூர்த்தி பூஜா அப்படிங்கிறத சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய இந்து வைதிக சனாதன தர்மத்தில் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஈஸ்வர பக்தி வளர்றதுக்காக மனுஷாருடைய சக்திங்கிறது லிமிட்டட், பரிச்சின்னம். அது இந்த இவ்வளோதான் சக்தின்னு இருக்கு. அதுவும் அந்த சக்தி கூட சரியாக சாப்பிட்டு, சரியாக தூங்கி, சரியாக நடந்து, சரியாக பழகி, நல்ல முறையில் இருந்தோம்னா அந்த சக்தியாவது நம்ம காப்பாற்றிக்கணும். இல்லைன்னா கிடைக்கக்கூடிய மனுஷ சக்தியை குறைஞ்சி போயிடும். மனுஷாளுக்கு சக்தியை குறைச்சால் அதுவும் நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னா அந்த சக்தியும் வேணும். அதுக்காக தான் நல்ல பழக்க வழக்கம் வேணும் அப்படின்றதுக்காக தான் பகவத்கீதையில் நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சொல்லி கொடுத்துருக்கா கிருஷ்ண பரமாத்மா நமக்கு. தாமச போஜனம், ராஜச போஜனம், சாத்விக போஜனம், தாமசமான மனோவிருத்தி, ராஜசமான மனோவிருத்தி, சாத்விகமான மனசு பிரவருத்தி அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம். சாப்பாடு தாமசம், ராஜசம், சாத்விகம் இப்படின்னு வகையாக அதெல்லாம் பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு குவாலிட்டி எல்லாம் அவர் சொல்லி, இதெல்லாம் நாம் ஆகாரத்திலேருந்து தான் ஆலோசனைங்கிறது உருவாகிறது. அந்த ஆலோசனையிலேருந்து தான் செயல்பாடுங்கிறது வருது. நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்முடைய சிந்தனை காரணம், நம்முடைய சிந்தனைக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு காரணம் அப்படின்னு யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. துக்கத்தை போக்கக்கூடிய, துக்கம்ங்கிறது பலவிதமாக இருக்கு. சரீரத்தில் கஷ்டம் அப்படின்னு ஒரு இது துக்கம் இருக்கு. தலைவலி, ஜுரம், கபம், பித்தம் எத்தனையோ இருக்கு. அது அந்த துக்கங்கள்லாம் நீங்கணும். அப்புறம் மனசில் துக்கம் இருக்கு. அது என்ன, சந்தேகம், பயம், அப்புறமா கவலை, இது மாதிரி நிறைய இருக்கு. அது பல விதமாக நம்மளை புரிஞ்சிக்கலையே நம்ம நினைக்கிறோம்.
எதிராளியும் நம்மளையுமா புரிஞ்சிக்கலையேன்னு நினைக்கிறா. இதுலேருந்து புஸ்தகம் படிச்சிருந்ததுமே வழியே மனுஷாளுக்கு மனுஷா புரிஞ்சிக்கிறதுங்கிறது தனி. புஸ்தகம் படித்து புரிஞ்சிக்கிறதுங்கிறது, புஸ்தகத்தை புரிஞ்சிக்கணும், மனுஷாலை புரிஞ்சிக்கிறது சிரமமாக அப்படி இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறத அழகாக நடத்துறதுக்கு, ஆரோக்கியமாக நடத்துக்கிறதுக்கு, தீர்க்கமான ஆயுஷோடு நாம் இருக்கிறதுக்கு, எதுக்காக நாம் பிறந்தமோ அந்த பிறந்த ஜென்மாவில் நல்ல காரியங்களை பண்ணி நமக்கும் உபகாரம் கிடைச்சி நாமளும் மற்றவாளுக்கு உபகாரமாக இருந்து தன்யம், இந்த பாட்டிலெல்லாம் பாடுறாங்க, தன்ய தன்ய பிரதட்சிணா இதெல்லாம் பாடுறாங்க. அந்த மாதிரி கிருத்தகிருத்தியனாக செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் கிருத்தகிருத்தியனானேன் அப்படின்னு சொல்கிறார், தன்யனானேன் அப்படின்னு சொல்கிறார். சரிதார்த்தம், சரிதார்த்தம் அதாவது எது செய்யணுமோ அதை செஞ்சு முடித்தவன் அப்படிங்கிற நிலைமை நமக்கு மனுஷ ஜென்மாவில் கிடைக்கிறதுக்கு இந்த தர்மங்கிறது முக்கியம். அந்த தர்மம் தான் இந்த பூமியை தரிச்சுட்டு இருக்கு. அதாவது தரிச்சுட்டு இருக்குன்னா அது காப்பாற்றிட்டு இருக்கு. அது இல்லைன்னா, தர்மங்கிறது இல்லைன்னா எல்லாம் பின்ன ஆகிடும். எல்லாரையும் சேர்த்து தாங்கிறது. இப்போ இந்த மாடியை இந்த தூண் தாங்கிறதுங்கிறோம், அதுக்கு அடுத்த மாடி அங்கே இருக்கிற தூண் தாங்கிறது, இல்லை தாங்கிறது. இந்த கோபுரத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்குற மாதிரி ஒரு பொம்மை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை கூட விளையாட்டாக சொல்லுவாள், நான் தான் தாங்கிறேன்னு நினச்சிக்கிறது. அந்த பொம்மை கோபுரங்கள் அப்படி ஒரு பொம்மை எல்லாம் வச்சுருப்பா, கையை பிடிச்சி தாங்குற மாதிரி எல்லாம். அது மாதிரி தர்மங்கிறது நிஜமாக இந்த பூமியை தாங்கிறது. இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, பஞ்சபூதங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சமன்வயப்படுத்தி அது பேலன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷனை கொடுத்து, மரத்துக்கும் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கு தர்மம். இல்லைன்னா அந்த மரம் அங்கே இருக்கிறதுக்கு நமக்கு தோணாது. அது அரச மரம் சுற்றணும், திங்கட்கிழமை அமாவாசையெல்லாம் நிறைய சுற்றணும், அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாய தே நமஹா அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும். அது நல்லது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தர்மம். அதனால அந்த மரத்துக்கு ஜலம் விடுறோம், அதை பத்திரமா பார்த்துக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது நமக்கு காற்று கொடுக்கறது, இலையை கொடுக்கறது, எல்லாம் கொடுக்கறது. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையை ஏற்படுத்துவது தர்மம். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பை, ரட்சணத்தை கொடுக்கறது தர்மம். அது இலையாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், பசுக்களாக இருக்கட்டும், பட்சியாக இருக்கட்டும், மனுஷாளாக இருக்கட்டும், வெவ்வேறு பாஷையை பேசுகிறவாளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி விவிதத்தாவே ஏகதா, அநேகதாவே ஏகதா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது இந்த தர்மங்கிற சிந்தனை. அதனால் தர்மத்தை காப்பாற்றினால் எல்லாரையும் காப்பாற்றலாம். அதனால் எப்படி ஒரு ஊரில் நிலம் நன்னா இருந்தால் விவசாயம் நன்னா இருக்குமோ, எப்படி ஒரு ஊரில் நதி சுத்தமாக இருந்தால் எல்லாருக்கும் தாக சாந்தி ஏற்படுமோ, அந்த மாதிரி எல்லா விதமான பிரகாசம் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, அந்த மாதிரி இந்த தர்மத்தை காப்பாற்றினா உலகம் அனைத்துக்கும் நல்லது கிடைக்கும். வெவ்வேறு விதமான ஜனங்கள் இருக்கா லோகத்தில். சிருஷ்டியில் பணக்காராக இருக்கா, ஏழைகள் இருக்கா, படித்தவா இருக்கா, படிக்காதவா இருக்கா, சுறுசுறுப்பானவா இருக்கா, சோம்பேறிகள் இருக்கா, அதுக்கப்புறமா ஒத்தாசை பண்ணுறவா இருக்கா, ரொம்பவே கெட்டியாக இருக்கிறவாளும் இருக்கா. பலவிதமான ஜனங்கள் இந்த லோகத்தில் இருக்கா. அந்த ஜனங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது சில சுபாவங்கள் சில சமயத்தில் மாறணும், சில சமயத்தில் மாறக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு இந்த தர்ம சிந்தனைங்கிறது முக்கியம். அதனால தான் வேதத்தில் தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா
லோகே தர்மிஷ்டம் பிரஜானுபசர்பந்தி தர்மேண பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தர்மங்கிறதுனா சிரேஷ்டமானதாக சொல்லுகிறார்கள், உயர்ந்ததாக சொல்லுகிறார்கள். தர்மேண பாபம் அபனுததி, தர்மத்தினால் பாபம் என்பது நிராகரிக்கப்படுகிறது, பாபம் நிவர்த்தி ஏற்படுகிறது. பாபங்கிறது கெட்ட எண்ணத்தினுடைய வார்த்தை. பாபங்கள் நான் நல்லா இருக்கணுங்கிறது வேற, மற்றவா நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது வேற. நான் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது வேற, மற்றவா சிரமப்படணும் அப்படிங்கிறது வேற. நாம் நல்லா இருக்கணுங்கிறது நினைக்கிறது தப்பு இல்லை, நம் தேவை கூட. ஆனால் யாருக்கும் சிரமத்தை கொடுக்காமல் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ், நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற இந்த சாந்தி சமாதானம், சாந்தி சமிருத்தம் அமிர்தம். அது சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவன் நல்லவளாகவும் இருக்கணும் முடியாது. நாம் ஒரு பக்கம் மாத்திரம் அப்படி நினச்சா போடாது. அதனால் அவாவா வேலையை பார்த்துட்டு அவாவா பத்திரமா இருந்தாருன்னா லோகத்தில் அசாந்தி வராது, லோகத்தில் கன்ஃபியூஷன்கிறது வராது. அதனால் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கு மற்றவா மூலமாக கண்ட்ரோல் கொண்டு வருது வேற. ஒரு கம்பை வச்சுட்டு கண்ட்ரோல் கொண்டு வருது, பயமுறுத்தி கண்ட்ரோல் கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாற்காலிகமான விஷயம், அல்லது அது ஒரு சாத்விகமான மார்க்கம் இல்லை. அது தர்மத்தின் மூலமாக ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்து, இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாரும் இடம் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் சௌக்கியமாக உட்கார்ந்து கேட்க முடியுது. அதனால எல்லாரும் இங்கே தான் உட்காரணுச்சா அங்கே உட்கார முடியாது, அங்கே உட்கார முடியாது. அதனால எல்லாரும் இந்த அனுசரணை அப்படிங்கிறது தர்மத்தின் மூலமாகத்தான் மனுஷனுடைய மனசில் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த தர்மத்தை எல்லாருக்கும் புரியும் விதமாக, எல்லாரும் அனுசரிக்கும் விதமாக பலவிதமாக பிரிச்சிருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் வர்றவா பக்தி மார்க்கத்தில் வாங்குவோம், யாரால் அனுஷ்டானம் பண்ண முடியுமோ அவள் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுவோம், யாரெல்லாம் தபஸ் பண்ண முடியுமோ அவளெல்லாம் தபஸ் பண்ணுவோம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லி பலவிதமான மார்க்கங்களை சொல்லி, ஆனால் உத்தேசம் லட்சியம் ஒன்று, பர்பஸ்ஸு கோல்ங்கிறது ஒன்று, தர்மம் நியாயம் அப்படிங்கிறது தான் லட்சியம். அதுக்கு மனுஷாருடைய சக்தியை பொறுத்து சாஸ்திரத்தில் அதிகாரி பேதம்னு இருக்கு. அதிகாரி பேதம்னா அவன் சொல்கிறாரு, இப்போ ஒரு ஆஃபீஸ்னு சொன்னால் இவா தான் எலிஜிபிள்ங்கிறான், இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு இவா தான் எலிஜிபிள்ங்கிறான். அது மாதிரி கர்மானுஷ்டானத்தில் இவாவா இதுக்கு எலிஜிபிள்னு இருக்கு. அது புருஷாங்கிறவா சந்தியாவந்தனம் பண்ணணும், இந்த ஹோமங்கள் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. இப்போ ஸ்திரீங்கிறவா அவள் விரதங்கள்லாம் பண்ணணும், துளசி பூஜை பண்ணணும், அர்க்கிய பிரதானம் பண்ணணும். புருஷாளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்திரீகளுக்கும் ஸ்லோகம்லாம் சொல்லி அர்க்கிய பிரதானம்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. புருஷா பூணல் போட்டுக்கிறார், அவள் எல்லாரும் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சாஜம் புரஸ்தாத் அப்படி ஆயுஷ்யமக்ரீர் பிரதிபுத்த சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பரமஸ்து தேஜா பூணல்லாம் போட்டுக்கிறேன். சரி, அந்த பூணலுடைய நூல் என்ன இருக்கோ அதை ஸ்திரீகள்லாம் தயார் பண்ணலாம் சாஸ்திரப்படி, அதுக்கு பர்மிஷன்லாம் இருக்கு. அது பீகாரில் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அங்கே பீகாரில் மைத்திரிங்கிறவ அந்த மாதிரி ஷண்டவத்தின்னு பேர் 96 கையில் வச்சு 96 முறை அது வர்ற மாதிரி அளவு 96 முறை. இதுக்கெல்லாம் நூலெல்லாம் அவள் தயார் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த முடிச்சு போடுறது நெட்டு என்ன இருக்கோ அது புருஷா மக்கள் சொல்லி அது போட்டுக்கிறோம் இருக்கு. இது மாதிரி ருக்வேதிகள்னு சொன்னால் அவள் இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணுறதுன்னு இருக்கு. பாணி ஹோமம் அப்படின்னு அவள் ருக்வேதிகள்லாம் அப்படி பண்ணுறாங்க. அவள் சிலர்லாம் அவள் ஹோமம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு எஜுர்வேதிகளாக இருந்தால் எப்படி, சாமவேதிகளாக இருந்தால் எப்படி, இதெல்லாம் அதான் ஒருத்தருக்கு ஒவ்வொரு முறைகள்னு சொல்லியிருக்கேன்.
அதுலேயே சில வேதத்தில் இருக்கிற ஹோமங்கள் சிலதை இன்னொரு வேதத்தில் இருக்கிறத இவன் அடாப்ட் பண்ணிக்கிறது. அதுவும் இருக்கு. சிலது அனுக்தம் அந்நியதோ கிராஹ்யம், எது சொல்லப்படவில்லையோ அது இன்னொரு இடத்திலிருந்து எடுத்துக்கிறது. அனுக்தம் அந்நியதோ கிராஹ்யம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாஸ்திரங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதி நிஷேதம். விதி நிஷேதம் வச்சனாத் பிரவருத்தி வச்சனாத் நிவர்த்தி. அதில் வாக்கியம் சொல்லியிருந்தா பண்ணுங்கோன்னு சொல்லியிருந்தா பண்ணணும், வேண்டான்னு சொன்னால் வேண்டாங்க. அது விதி நிஷேதம் அப்படின்னு சொல்லி வச்சனாத் பிரவருத்தி வச்சனாத் நிவர்த்தி. வேதத்தில் சொல்லியிருந்தா பண்ணுங்கோ, சொல்லலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேதங்கள் நமக்கு நம்முடைய சரீரமானது பவித்திரமான சரீரமாக, ஈஸ்வர அனுகிரகம் பொருந்திய சரீரமாக, ஆரோக்கியமான சரீரமாக இருக்கிறதுக்கு பலவிதமான கர்மானுஷ்டானங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கு சம்ஸ்காரங்கள், மந்திரங்கள் மூலமாக அந்த சம்ஸ்காரங்கள், ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து குழந்தை உருவாகிறதுலேருந்து ஆரம்பித்து சீமந்தம், பும்சவரம், ஜாத்தகர்மா, நாமகரணம், சௌளம், அன்னப்பிராசனம், என்ன சொல்கிறோம், அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதின்னு சொல்கிறோம். இந்த ஞான வைராக்கியம் கிடைக்கணும், ஞானமும் கிடைக்கணும். வைராக்கியம்னு சொன்னால் நாம் ஏதோ கோபம்னு நினச்சிருக்கோம். இவங்க வைராக்கியம் பேசக்கூடாது, வைராக்கியம் இது செய்யக்கூடாது, வைராக்கியம்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. வைராக்கியம்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத விஷயத்திலேருந்து விலகி இருத்தல். எது வேண்டாமோ நமக்கு, எது நாம் செய்யக்கூடாதோ அதுலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வைராக்கியம் நம்ம இருக்கிற வைராக்கியமாக இருக்கான்னு சொல்லி விரோதத்துக்கு வைராக்கியம் பேர் வச்சுட்டோம் பழக்கத்தில். இந்த அன்னபூர்ண அனுகிரகத்தினால நம்மளுடைய புஷ்டியான சரீரம், துஷ்டிகி புஷ்டிகி மதிஹி திருதிகி சாந்திஹி என்ன லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்கிறோமோ அந்த மாதிரி சந்தோஷமும் இருக்கணும், மால் நியூட்ரிஷன் இல்லாமல் சுபிட்சமான புஷ்டியான சரீரமாகவும் இருக்கணும், நல்ல புத்தியோடையும் இருக்கணும், தைரியத்தோடையும் இருக்கணும். நல்லவாளாக இருந்தால் மாத்திரம் காணாது, தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் மாத்திரம் காணாது, நல்லவாளாகவும் இருக்கணும். அது ரெண்டும் ஒன்று சரியான பொருத்தமாக இருக்கணும். ஜாதக பொருத்தம்னு சொல்கிற மாதிரி புத்தி நல்லா கெட்டிக்காரனாக இருந்து தைரியம் இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லை, தைரியமாக இருந்து நல்ல சங்கல்பம் இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லை. சாந்தி, நமக்கு மனசுலேயே சாந்தி இருக்கணும், மற்றவாளுக்கு சாந்தியை நாம் கொடுக்கணும். நம்முடைய பேச்சோ நம்முடைய செயல்களோ மற்றவாளுக்கு மனஸ்தாபம் ஏற்படுத்தாமல், மற்றவாளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் நாம் எல்லாரும் சுகமாக இருக்கணும். சுகமாகவும் இருக்கணும், சுமுகமாகவும் இருக்கணும். அதுதான் பிள்ளையாருடைய முதல் நாளாவே சுமுகாய நமகா ஏகதந்தாய நமகா அப்படிங்கிறது. சுமுகமாக இருக்கணும். அது சுமுகமாக இருந்தால் ஒரு குடும்பமும் நல்லா இருக்கும், ஒரு கண்ட்ரியும் நல்லா இருக்கும், வேல்டும் நல்லா இருக்கும். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சுமுகம் இல்லாததால் தான் ஒரு மாதமாக ஒரு குழப்பத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த தர்மங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். முக்கியமாக நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சனாதன வைதிக தர்மத்தை அனுசரிக்கிறவ எத்தனையோ கோவில்கள் இருக்குது, குலதெய்வ கோவில்கள் இருக்குது. நீங்கள் இந்த ஊரில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 4 தலைமுறை முன்னாடி 10 தலைமுறை முன்னாடி இந்த கோவில் உங்கள் குலதெய்வமாக இருந்துட்டு வருது. அதனால் அந்த குலதெய்வங்கிறது எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது. குலம், குலதெய்வம், குலகுரு, இந்த 3 தர்மத்தோட நமக்கு சம்பந்தம் சாஸ்வதமாக இருப்பதற்கு, நிரந்தரமாக தர்மத்தோட நமக்கு இருக்க வேண்டிய சம்பந்தத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. அதனால் ஒருத்தருக்கு இப்போ நீங்கள்லாம் எந்த அடிப்படையில் இங்கே சேர்ந்துருக்கு? எல்லாரும் ஏதோ ஒரு கௌசிக கோத்திரம், காசியப கோத்திரம், வசிஷ்ட கோத்திரம்,
ஏதோ ஒரு பாரத்வாஜ கோத்திரம், அதெல்லாம் பாதி ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி கர்ம கோத்திரம், கபி கோத்திரம், நிறைய ராசித்தர கோத்திரம், எத்தனையோ நிறைய கோத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த கோத்திரத்துக்காக புஸ்தகமே போட்டிருக்கோம். தேசத்தில் ஒரியாவில், பெங்காலியில், குஜராத்தியில், எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் புஸ்தகம் போட்டிருக்கோம். என்னென்னா லௌகிகமான படிப்புக்கு அரிச்சுவடி முக்கியம், வாய்ப்பாடு முக்கியம். பேசிக் மேத்தமேட்டிக்ஸு, லாங்குவேஜ், லிட்ரஸி, அதுக்கு அது முக்கியம். வேதிக் நாலெட்ஜுக்கு கோத்திரங்கள், வேதங்கள், உபனிஷத்துகள், சோடசோபச்சாரம், இந்த பூஜைன்னா என்ன, ஆவாகனம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பாத்தியம். நாம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறோம், சிவனுக்கு பூஜை பண்ணுறோம், பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம், அம்மாளுக்கு பூஜை பண்ணுறோம், சூரியனுக்கு பூஜை பண்ணுறோம். எந்த சுவாமிக்கு பூஜை பண்ணாலும் சோடசோபச்சாரம்னு பண்ணுறோம். வாங்கோ, உட்காருங்கோ, காலம்பிங்கோ, அர்க்கியம், ஸ்நானம், அலங்காரம், கந்தம், குங்குமம், நைவேத்தியம், தூபம், தீபம், ஹாரத்தின்னு பண்ணுறோம். சோடசோபச்சாரம்னு பண்ணுறோம். ஒரு சுவாமியை வரவழைக்கிறது எப்படி, அவருக்கு பூஜை பண்ணுறது எப்படி, இதெல்லாம் எந்த சுவாமிக்கு பூஜை பண்ணாலும் ஒரே மாதிரி தான். சுமுகாய நமக பாத்தியம் சமர்ப்பயாமி இதை சொல்கிறோம். யாராவது சிவனுக்கு பண்ணால் அவருக்கு இதெல்லாம் பண்ணுறோம். இப்படி சுவாமியாக இருந்தால் சிவனாக இருந்தால் அபிஷேகம் நிறைய பண்ணுறோம், பெருமாளாக இருந்தால் அலங்காரம் நிறைய பண்ணுறோம். அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரியோ விஷ்ணு, நமஸ்கார பிரியோ பானு. சூரியனாக இருந்தால் 108, 120, 130 நமஸ்காரம்லாம் பண்ணுறார். சூரிய நமஸ்காரம்னு சொல்லி அவருக்கு பண்ணுறார். பெருமாளாக இருந்தால் அர்ச்சனை, அலங்காரம் விசேஷமாக பண்ணுறார். சிவனாக இருந்தால் ஏகாதசி ருத்ராபிஷேகம்னு சொல்லி அபிஷேகம். காசியில் இருக்கிற மாதிரி ஒரு தாராபிஷேகம், ஒரு கலசத்தில் தீர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கு. தாராபிஷேகம்னு பண்ணிட்டு இருக்க. அபிஷேகம் அவருக்கு விசேஷம். இப்படி இந்த சாஸ்திரங்கள் நமக்கு நாம் எப்படி நடந்துக்கணும் மனுஷ ஜென்மாவில், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி பிராமணாலாக பிறந்தவா எல்லாரும் கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி வேதங்களை காப்பாற்றி அந்த வேதத்தின் மூலமாக எல்லாருக்கும் நல்லதை பண்ணி. இந்த கோவிலில் பூஜை நடக்கிறதுன்னா இந்த பூஜைக்காக பணம் கட்டினவா கோத்திரம், நட்சத்திரம், ராசி அதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறமா வடமாலை எல்லாம் சாத்தியிருக்கா. அந்த வடமாலைங்கிறது அனுமானுக்கு சாத்தியிருக்கா. அம்பாளுக்கு கூட அந்த வட நைவேத்தியங்கிறது விசேஷமாக ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி யாத்திரையின் போது ஒரு தடவை பண்ணினோம். மாஷா பூம சஹசிரம் அம்ப சபலம் நைவேத்திய மானோக்கையே அப்படின்னு சொல்லி 1000 வடைகள், பழங்கள் எல்லாம் சேர்த்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக ஆதிசங்கரன் சொல்லியிருக்கார். அது மாதிரி எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணப்போ அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறார், கடைசியில் பூஜையை முடிக்கும்போது லோகா சமஸ்தா சுகிதோபவந்து அப்படின்னு அவன் சொல்கிறேன். அவாவா கிரஸ்தாளுக்கு என்ன சங்கல்பம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணி குடும்பத்தில் கல்யாணம் நடக்கணும், குடும்பத்தில் உத்தியோகம் கிடைக்கணும், குடும்பத்தில் எல்லாம் வீடு வாங்கணும், என்னென்ன கோரிக்கைகள் விஞ்ஞாபனம் இருக்கோ, ஆரோக்கியம் இருக்கணும், எல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறமா பொதுவாக அவர் பண்ணுற சங்கல்பம் லோகா சமஸ்தா சுகிதோபவந்து அயன் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து. இந்த தர்மமானது, இந்த சாரிட்டியானது ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கோவில்லையும் கிராமத்து கோவில்லேருந்து ஆரம்பித்து புதுசாக இந்த மாதிரி நகரங்களில் கட்டின கோவில்கள் வரைக்கும் சொல்கிற சங்கல்பம் என்னன்னா, பிரதிஜை என்னன்னா, இது இந்த தர்மம் தொடர்ந்து நடக்கணும், இந்த சந்தியாவந்தனம் தொடர்ந்து நடக்கணும், இந்த சமிதாதானம் தொடர்ந்து நடக்கணும், இந்த அவபாசனம் தொடர்ந்து நடக்கணும், இந்த சுமங்கலி பிரார்த்தனை தொடர்ந்து நடக்கணும், இந்த நான்கை சார்ந்தம் தொடர்ந்து நடக்கணும், இந்த உபநயனங்கள்லாம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தர்மங்கள் என்ன இருக்கோ பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய தர்ம காரியங்கள் அனைத்தும்
நன்றாக நடக்கணும்னு சொல்லி தான் இந்த கோவில்கள்லாம் சங்கல்பம் பண்ணுறார். அந்த கோவில்களில் நடக்கிற பூஜைக்கு பரார்த்த பூஜைன்னு பேர். ஆற்றுல நீங்கள் பண்ணுற பூஜை என்ன இருக்கோ அது ஆத்மார்த்த பூஜை, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக. ஆனாலும் ஆற்றுலையும் நீங்கள் காலே வருஷத்து பரஞ்சன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரயிதா பிராமணா சந்து நிர்பயாக ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீஷாக கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்கிறோம். ஒரு தடவை 1980s அப்போ இந்த வீடியோலாம் படித்தால் அப்போ ஏதோ பெருசாக கேமரா கொண்டு வந்தால் அப்போ பெரியவா இருந்தால் நமக்கு ரொம்ப சின்ன வயசில் வச்சுருக்கோம். அப்போ ஏதோ முதல்ல பேச சொன்னால் என்ன பேசுறது என்னங்கிறதுக்காக அப்போ இந்த சொஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் இதுதான் சொன்னாங்க. முதல்ல நம்மளை பேச சொன்ன போது அதில் பெரிய கேமராவாக இருந்தது. அது காஞ்சிபுரத்தில் ஏதோ புதுசாக சுவாமிகள் வந்திருக்காரு, ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னபோது இன்னும் சொன்ன பேசலாம் அப்படிங்கும் போது அவன் நமக்கு சொல்லுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் தான் சொன்னான். அதனால் நம்முடைய பிரேயரே சங்குச்சிதமாக இல்லை, அதாவது குறுகியதாக இல்லை, சில பேருக்காக மாத்திரம் இப்படின்னு இல்லை, விசாலமான ஒரு எண்ண ஓட்டம் உடையது நம்முடைய தர்மம். அதனால யாருக்கும் கஷ்டம் வராமல், விரோதம் பரவாமல், பிரியங்கிறது பரவல், அன்பே சிவம் அப்படிங்கிறதுனால அந்த பிரியத்தை ஏற்படுத்துறது சுலபமான விஷயங்கள். கேட்கறதுக்கு சுலபமாக இருக்கும், சொல்கிறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் மனுஷாளுக்கு சகஜமாக அசூய, துவேஷம், ஆசைகள், பயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸுங்கிறது ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசரத்தன்மை, நாளைக்கு என்ன நடக்குமோ, இப்போ பார்க்குறவங்க ஒரு மாதமாக இது நாளைக்கு இது கிடைக்காதுன்னா ஒரு கூட்டமாக போய் வாங்குகிறேன், பெட்ரோல் டீசல் வாங்குகிறேன். இதெல்லாம் ஒரு பொழுது ஜனங்கள் மத்தியில் பீதி இல்லாமல் இருப்பதற்கு அதுதான் சுவாமியுடைய கையில் அபயம் இருக்குது, வரதம்னு இருக்குது. அது பாசம், அங்குசம், அபயம், வரதம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜனங்களுக்கு பயம் கூடாது, ஜனங்களுக்கு வரம், அதாவது நல்லதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கணும். அதனால இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா தர்மங்கிறது ஒன்று இருந்தால்தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஹோல் கம்யூனிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்மால் சேவிங் தான் பெருசாக ஜனங்களுக்கு பெரிய ப்ராஜெக்டுகள்லாம் உபயோகப்படும். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு முக்கியம். அதனால் இந்த தர்மத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்முடைய பாரத தேசத்தில் எல்லாரும் நிறைய தொழில்கள் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. முன்னாடி வேறு ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா. ஜனங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு எக்கானமிக்காக அப்பப்போ ஏதோ ஒரு வழிகள் வருது. உதர நிமித்தம் பகுகிருத வேஷான்னு சொல்கிறோம். ஆனால் மனுஷா எல்லாரும் நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறதுக்காக ஆகார சுத்தம் சத்வசுத்திகி அப்படின்னு சொல்லி ஆகாரத்திலேருந்து வைஷ்ணவ ஆகாரங்கிற நார்த் இந்தியாவில், அங்கே நம்ம ஊரில் சைவம்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி சாத்வீகமான ஆகாரத்தோடு இருந்து நம்முடைய பக்தியை எல்லாரும் செஞ்சுட்டு எல்லாரும் மேன்மேலும் மந்திர சக்தி, அந்த தபசக்தியோடு இருந்து எல்லாரும் மேலும் மேலும் தர்மத்தை வளர்க்கணும். அந்த தர்மத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த பிரவச்சனங்கள் எல்லாம் இங்கே இந்த கோரேகாவ் இதில் ராமகிருஷ்ண பக்த சமாஜில் எல்லாரும் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்கேன். வேத பாராயணம் நடத்தியிருக்கேன். குடியரசு திட்டம் அதுவும் நடத்தியிருக்கேன். ஞானவாபியை பற்றி இவர் சொன்னார். அந்த மாதிரி விஷயங்களும் நம்முடைய இதில் முக்கியமானது. அதனால்
இந்த சாதங்கள்லாம் குறையாமல் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வம்சவருத்திங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த மந்திரங்கள் மூலமாக மாணவ சேவா, அதுக்காக இப்போ காஞ்சிபுரத்தில் நிறைய பேருக்காக இந்த ஹோமங்கள்லாம் பண்ணி, புருஷ சுத்த ஹோமங்கள்லாம் பண்ணி நிறைய பேருக்கு சந்தான பிராப்தியெல்லாம் ஏற்பட்டு, அந்த மாதிரி நம்முடைய தர்ம சந்ததிங்கிறது தொடர்ந்து வரணும். சந்ததின்னு சொன்னால் கண்டினியூட்டி, தனு விஸ்தாரம். அந்த கண்டினியூட்டிங்கிறது பரம்பரையும் கண்டினியூஸாக வரணும், நம்முடைய பரம்பரையான கல்ச்சரும் கண்டினியூஸாக வரணும். அது ஒன்றோட ஒன்று கனெக்டட். அந்த கல்ச்சர் இருந்தால் தான் பரம்பரைங்கிறது ப்ரொடெக்டடாக இருக்கும். பரம்பரை இருந்தால் தான் கல்ச்சரை நாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால் எல்லாரும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி இந்த வேதங்கள்லாம் காப்பாற்றணும், கோ சம்ரட்சணம் பண்ணணும். இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் நாம் லோகத்தில் நடக்கிறதுக்கு அதுக்கும் நாம் பண்ண வேண்டிய சேவைகள்லாம் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி காமிச்சவர் ராமர். வேதா பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம் என்கிற உருவத்திலே வேதம் என்பதை அவர் காமிச்சார். வேதத்தை தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவாங்கிறத நடத்தி காமிச்சார். எனக்கு பவர் வேணும், எனக்கு தங்கம் வேணும், எனக்கு வெள்ளி வேணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் காட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார், வனவாசம்லாம் பண்ணியிருக்க மாட்டார். நீ ராணியா சொல்றது நான் தான் பலசாலின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. சரி, அவர் தசரதர் ஏதோ இதுன்னு இருக்கார், அவருக்கும் ஏதோ அவர் ஏதோ வார்த்தை கொடுத்துருக்கார், கைக்கு வார்த்தை கொடுத்துருக்கார், ஏதோ பண்ணார்னு மற்றவாளுடைய டெலிகேட்ஸ் தர்ம சங்கடத்தை புரிஞ்சுட்டவர் ராமர். அதனால அவருக்கு பவர் முக்கியம் இல்லை, அவர் ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டும், அவர் நிம்மதியாக இருக்கட்டும், அப்பா நிம்மதியாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு உற்சவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சார். அவர் சின்ன வயசுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத அவர் புரிஞ்சுட்டு டைஜஸ்ட் பண்ணி கஷ்டத்தை அவர் ஏற்றுண்டு அது மாதிரி வனவாசம்லாம் பண்ணி விவேச தண்டகாரண்யம் பிரத்யேகஞ்ச சதாம் மனஹா. அவர் வனவாசம்னு போனார், தண்டகாரண்யம் இது எல்லாத்துக்கும். அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வனவாசம் பண்ணுற அதே சமகாலத்தில் சைமல்டேனியஸ்லி அவர் எல்லாருடைய நல்ல மனுஷாருடைய மனசுலையும் பிரவேசித்தார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ராமர் குணவத்தான்னு இப்போ சொல்கிறோம், குணவத்தா மெரிட்டுன்னு சொல்கிறோம். அது மாதிரி மனுஷாவில் அப்புறம் கொடுக்கலாம். அது மாதிரி மனுஷாவில் குணம் அப்படிங்கிறது ஆத்ம குணம்னு பேர். ஆத்ம குணம்னு சொன்னால் அஹிம்சை, சத்தியம், தர்மம். அதான் நம்முடைய கண்ட்ரியினுடைய இதுலேயும் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தை உபனிஷத்தில் இருக்கு. உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தினுடைய வார்த்தை தான் நம்முடைய கண்ட்ரியினுடைய முக்கிய வாக்கியமாக நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த வேதாந்தங்கிறது என்ன? உலகங்கிறது ஓரளவுக்கு தான் நிரந்தரம், தர்மங்கிறது தான் சாஸ்வதமானது, பர்மனெண்ட்டுங்கிறது தர்மம் தான். நாம் வரோம், இந்த ஜென்மாவில் இந்த பேரில் இந்த ஊரில் பிறந்திருக்கோம், முன்னாடி ஜென்மாவில் என்ன பேரில் இருக்குமோ, அடுத்த ஜென்மாவில் என்ன பேரில் இருக்குமோ, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனங்கிறார். அது மாதிரி இந்த ஜனனி ஜடரைங்கும் போது அந்த ஜனனி ஜடரம்ங்கிறது அதுக்காகத்தான் அந்த கர்ப்பவாசத்தை பற்றி எல்லாம் சொல்லி ஆதோ கர்ம பிரசங்காத் கலையதி புருஷம் மாதృபுட்சம் ஸ்திதம்மா விண்மூத்ரா மேத்யபத்தே கொதயதி நிதராம் ஜாடரோ ஜாதவேதா யத்யத்ரை தத்ர துக்கம் நிதராம் சக்கியத்தே கேன உக்தும். சொல்ல முடியாதுங்கிற அந்த நிலையில் குழந்தையாக இருக்கும்போது சொல்லவும் முடியாது, அந்த கஷ்டத்தை சொல்லவும் முடியாது, விவரிக்க முடியாது. அதனால் க்ஷந்தவியோமே பராதா சிவசிவோ ஸ்ரீ மகாதேவ சம்போன்னு சொல்கிறார். அதனால் எல்லாமே நம்முடைய
தர்மத்தில் லைஃபுங்கிறது புனிதமானது, பவித்திரமானது, ஹோலி அப்படிங்கிறது நம்முடைய ஹோலின்னு கொண்டாடுறோம். நம்முடைய இது ஹோலிங்கிறது நம்முடைய வாழ்க்கை, ஹோலிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த இந்து சனாதன வைதிக தர்மத்தினுடைய சாஸ்திரங்களை வேதத்தின் மூலமாக, அந்த வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை ராமாயணத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்ணவர் ராமர். அவர் கோதானம் பண்ணிக்க ஒரு பசுமாடு 2 பசுமாடுன்னு இல்லை. அவர் காட்டுக்கு கிளம்பும் போது யாரோ ஒரு பிராமணர் வந்தார், ஏழை பிராமணர் வந்தார். அவர் பணத்தில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் மனசில் ஒரு பணக்காரன்னு வச்சுக்கிறேன். யாரோ ஒரு பிராமணர் வந்தார், தானம் கொடுக்கணும். அவர்கிட்ட ஒரு கம்பை கொடுத்தார், ஒரு ஈட்டி மாதிரி ஒரு கொடுத்தார், கம்பு கொடுத்தார். கம்பை கொடுத்து, இந்த கம்பை நீங்கள் விசிறுங்கோ, அது எங்கே போய் விழாதோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பசுமாடும் உங்களுக்கு விட்டார் ராமர். ஒரு ஏழை பிராமணருக்கு தானம் கொடுக்கும் பொழுது ஒரு பசுமாடு 2 பசுமாடு ஒரு கம்பை கொடுத்தா நீங்கள் அது விசிறுங்க. அதாவது நல்ல தாராள மனசோட அவர் எல்லாம் பண்ணி பல நூற்றுக்கணக்கான பசுமாடுகளை தானம்லாம் பண்ணி சேரிட்டிங்கிறது. அதுக்காக அவர் இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு இருந்தாரான்னா ராமர் அப்படி இல்லை. எதுக்கு செலவு பண்ணணுமோ, யாருக்கு கொடுக்கணுமோ அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். ஆய கர்மணி உபாயஜா சந்துருஷ்டம் விய கர்ம வித்து. ஆயம்னு சொன்னால் இன்கம், வியம்னு சொன்னால் கர்ச்சா, செலவு. ஆய கர்மணி உபாயஜா, எப்படியெல்லாம் வருமானம் வரவழைக்கணும் கவர்மெண்ட் கஜானாவுக்குன்னு அதையும் யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு கிங்காக, ஒரு ராஜாவாக எப்படியெல்லாம் வருமானம் வரவழைக்கணும் அதையும் பார்த்துட்டு இருந்தார். சந்திருஷ்டம் விய கர்ம வித்து, எங்கே செலவு பண்ணால் எது பண்ணினா ஜனங்களுக்கு நல்லதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருந்தார். அப்படியே ஒரு கோதானங்கள்லாம் பண்ணி நிறைய யாகங்களெல்லாம் நடத்தி இப்படி எல்லாருக்கும் நல்லதை பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் அவர் சம்ரட்சகராக இருந்து காப்பாற்றி, யாகத்தை காப்பாற்றி, விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணும்பொழுது அந்த சின்ன வயசில் அஜாத நெஞ்சன ஸ்ரீமான், அவர் யூத்து அப்படிங்கிற நிலை கூட வரல அப்போ அந்த வயசில். அப்படி ரொம்ப சின்ன வயசு அவர். அப்படி இருக்கும்போது பால்யம்னு சொல்லலாம், அந்த மாதிரி யுவான்னு கூட சொல்ல முடியாது. அந்த வயசுலேயே போய் அவர் தாடகாவதம்லாம் பண்ணி, ஆனால் அந்த சமயத்துலேயும் அவருக்கு சாஸ்திரம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சின்ன வயசுலேயும் எப்படி ஆதிசங்கரனுக்கு சின்ன வயசுலேயே கனகதாரா ஸ்தோத்திரம் தான் மனசில் வந்ததோ, இந்த பாவர்ட்டி கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கே ஆதிசங்கர் இல்லை. அவரும் ராமன் அவதாரத்திலையும் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, இந்த ஸ்திரீ வதம்ங்கிறது வேண்டாம்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு தெரிகிறேன், பயத்தினால இல்லை. அப்புறமா விஸ்வாமித்திரர் சொன்னப்புறமா இது இந்த சமயத்துக்கு இப்படி செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னுடைய கடமைகளை துவேஷமில்லாத முறையில் செய்யக்கூடிய தேசம் நம்முடைய பாரத தேசம். அதுக்கெல்லாம் ஆதர்சமாக இருக்கக்கூடியவர் அந்த ராமர். அதனால் ஹியூமன் வேல்யூஸ் என்ன உண்டோ அதுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடியவர் அந்த ராமர். அப்படிப்பட்ட அந்த ராமர் சந்நிதிங்கிறது முக்கியமானது. நிதியும் வேணும், சந்நிதியும் வேணும். சந்நிதிக்கும் நிதி வேணும். அதுதான் இன்னைக்கு கோவில்களுக்கெல்லாம் நாம் நல்லா செய்யணும். அந்த ராமருடைய கோவில் அங்கே அயோத்தியாவில் ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காரபி கலீயசி. அந்த ஸ்ரீலங்காங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு சௌரியமான ஊர். எல்லாம் தங்கம்லாம் நிறைய இருந்தது, தங்கத்திலே விமானம் இருந்தது, புஷ்பக விமானம் எல்லாம் இருந்தது. குபேரன்லேருந்து பறிச்சுட்டு வந்த இது அது அலகாபுரின்னு பேர், குபேரனுடைய ஊர். அங்கேருந்து எல்லாம் பறிச்சுட்டு வந்து ராவணன் வச்சிருந்தார். அழகாக இருக்க கேப்சர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்கலாமா, நல்லா ஐலண்டு சௌரியம்
அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதே. தங்கம் வஜ்ரம் வைடூரியம் என்ன இருந்தாலும் இது எனக்கு அது ஒரு ஆசையை உருவாக்கலை, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு என்னுடைய பிறந்த ஊர் தான் முக்கியம் அப்படின்னு ராமர் அயோத்தியை பற்றி எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட இந்த ராமருக்கு அங்கே அயோத்தியில் நல்ல கோவில் வந்திருக்கு. இந்த ஊர்லெல்லாம் நிறைய இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச ஊரில் அவர் பிறந்த அவதாரம் பண்ண ஊரில் வந்திருக்கு. அங்கே ராம யந்திரம் அப்படிங்கிறது மடத்து மூலமாக தயார் பண்ணி இப்போ போன யுகாதி அன்னைக்கு அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சொர்ண யந்திரம் காஞ்சிபுரத்துலேருந்து தயார் பண்ணி அந்த யந்திரத்தில் நிறைய பிரார்த்தனைகள் நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதில் விஷ்ணு மந்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த விஷ்ணுங்கிறவர் லோகத்தை காப்பாற்றுறார். பலம் விஷ்ணு பிரவர்த்ததா. இந்த பரிபாலன மூர்த்தியாக இருக்கார் விஷ்ணு. அவரை பற்றி நிறைய மந்திரங்கள்லாம் அதில் யந்திரத்தில் இருக்கு. அதுலேயே என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, நீங்கள் எப்பவுமே அமேஷா தொடர்ந்து நீங்கள் இந்த லோகத்தை காப்பாற்றணும். ஆ பிரம்ம கல்ப பரியந்தம் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரட்சணஞ்ச ஹனுமதா கார